திருவாராதனம் லகு திருவாராதன கிரமம் நித்தியம் காத்தால நம்ம எழுந்தவுடனே சுப்பிரபாதம் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பாவை நித்தியான சந்தான பாராயணம் திருப்பாவை பாராயணம் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி பாத்திரங்கள்லாம் சுத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் காத்தால முதல்ல நம்ம எழுந்தோடனே தந்த தாவனம்லாம் செஞ்சு நம்மளுடைய ஆத்மசுத்தியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தீர்த்தமாடி அப்பையிலேருந்தே நம்ம அஷ்டாட்சர மந்திரங்கள் துவாதச மந்திரங்கள் ஆச்சாரியன்ற உபதேசமான மந்திரங்களை மனசார நம்ம சொல்லிட்டு தீர்த்தம்லாம் ஆடின பிற்பாடு நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி அப்படின்னு ஆண்டாள் வாக்கில் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் நாம் ஒரு கோக்ஷீரம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பழங்கள் இதெல்லாம் வச்சு பெருமாள்கிட்ட முதல்ல நாம் சுப்பிரபாதம் சொல்லி நாயகனா இணைந்த ஹோகனுடைய பாசனம் சொல்லி கையை 3 தரம் நம்ம தட்டிட்டு கோவில் ஆழ்வாரை திறக்கணும். கோவில் ஆழ்வார் திறந்த பின்னாடி ஒரு 4 பாத்திரங்கள் சுத்தோதகத்தோடு சேர்ந்து 5 பாத்திரம். இந்த 5 பாத்திரங்களை நாம் என்ன பண்ணோம், வட்டியில் ஏழை பண்ணிக்கணும். தீர்த்தத்தை நான் ஒரு மன்னார்குடி சொம்புல வச்சுண்டு அந்த தீர்த்தத்தை ஆவாகனம் பண்ணிக்கணும். ஆவாகனத்துக்கு உண்டான மந்திரம் கங்கே சேமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி குரு அப்படின்னு நம்ம ஆவாகனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை என்ன பண்ணோம், ஒரு உத்திரணி தீர்த்தத்தை அந்த இதுலேருந்து எடுத்துட்டு இந்த 5 வட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இந்த 5 வட்டியில் தான் அர்க்கிய பாத்திய ஆச்சமனீய சுத்தோதகம் மத்தியில் இருக்கிற வட்டியில் தான் எல்லாத்தையும் நம்ம சேர்க்கணும். நம்ம ஒவ்வொரு ஆசனம் சொல்கிறச்சையும் மத்தியில் இருக்கிற வட்டியில் சேர்க்கணும். முதல்ல அர்க்கியம் கண்டருள வேணும், பாத்தியம் கண்டருள வேணும், ஆச்சமனீயம் கண்டருள வேணும், ஸ்நானம் கண்டருள வேணும், அலங்காராசனம் கண்டருள வேணும், ஓர்ஜியாசனம் கண்டருள வேணும், சமஸ்தோபச்சாரான் கண்டருள வேணும் அப்படின்னு சொல்லி மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வட்டியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தீர்த்தத்தை இப்படி கையில் வச்சுட்டு அப்பாயாமின் பிரம்மண வண்டமான சுதாசாஸ்தேஜமானோ வித்தீஹி அகேலமானோ வருணேஹ போர்ஜுருஷம் சமான ஆயுப்ரமோஷீஹி अस्मिन् तीर्थे सकलतीर्थाधिपतिं वरुणं पुण्डरीकाक्षं ध्यायामि वरुणमावाहयामि वरुणस्य इदमासनं वरुणाय नमः पुण्डरीकाक्षाय नमः समस्तोपचारान् समर्पयामि அப்படின்னு சொல்லி மத்தியில் உள்ள தீர்த்தத்தில் சேர்த்துக்கணும். சேர்த்துன்ற பிற்பாடு சங்கல்பம் பண்ணிக்கணும். பகவதாஜ்ஞா பகவத் கைங்கரிய ரூபம் வித்ய சங்கல்பிக பிரகாரேன லகு திருவாராதனம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு நமக்கு தெரிஞ்சால் சால கிராமங்கள் அதில் முடிஞ்ச அளவுக்கு ஏழை பண்ணிக்கலாம். ஏழை பண்ணிட்டு புருஷ சூக்த விதானம் புருஷ சூக்தத்தை சேவிச்சுட்டு சால கிராமத்தை திருமஞ்சனம் பண்ணணும். சால கிராம திருமஞ்சனம் ஆன பிற்பாடு அதுக்கப்புறமா அதுக்கு நம்ம கந்தம் சமர்ப்பிக்கணும். கந்தம் சமர்ப்பித்த பிற்பாடு அப்புறம் நமக்கு அன்றைக்கி லகு திருவாராதனமாக பண்ணுறதுனால பழங்களோ இல்லை அப்படின்னா கோக்ஷீரம் நம்ம என்ன இன்றைக்கி தலிகை அம்சம் பண்ணுறோமோ அந்த தலிகை அம்சையை கொண்டு இங்கே சுத்தி பண்ணி அந்த தலிகை அம்சையை ஏழை பண்ணிக்கணும். ஏழை பண்ண பிற்பாடு வேதம் சொல்லணும். ஒவ்வொரு ரிக்கா சொல்லணும். அக்னிமீலே விஷே ஊர்ஜேஸ்வா அக்ன ஆயாகி ஷன்னோ தேவி அப்படிங்கிற 4 ரிக்க சொல்லிட்டு ராமாயணத்தில் நமக்கு முடிஞ்சான ஸ்லோகங்கள் தபஸ்வாத்தியாயம் எதுவும் இல்லைன்னா ஸ்ரீராமராமராமேத்தி ஏதாவது ஒரு ஸ்லோகங்களை சொல்லிட்டு மனசார என்ன பண்ணோம் கேட்டால் கொஞ்சம் புஷ்பங்களை வச்சுட்டு பகவதாஜ்ஞா பகவத் கைங்கரிய ரூபம் லகு திருவாராதன சமய கேசவாதி நாமார்ச்சனம் கரிஷ்யன்னு சொல்லிட்டு கேசவ நாராயண மாதவ கோவிந்த அர்ச்சனை சொல்லிட்டு அர்ச்சனை சொன்ன பிற்பாடு அம்சம் பண்ணணும். அம்சம் பண்ணுறதுக்கு காயத்ரி மந்திரம் மூலமாக அம்சம் பண்ணணும். அம்சம் பண்ண பிற்பாடு உடனே தலிகையை மறுபடியும் நம்ம இது பண்ண சொல்லிட்டு ஏழை பண்ண சொல்லிட்டு கற்பூரார்த்தி செஞ்சு விஷ்ணோ பரமம் பதம் சொல்லி கற்பூரார்த்தி பண்ணோன்னா சித்தஞ்சிரிகாலையை வங்கத்தில் கிடந்து திருப்பாவை பாத்திரங்களை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சாஷ்டாங்கமாக தண்டை சமர்ப்பிச்சுட்டு மறுபடியும் எழுந்த பிற்பாடு அதுக்கப்புறம் மறுபடியும் பல்லாண்டு மட்டும் சேவிச்சுட்டு லகு திருவாராதனையாக இருக்கிறதுனால அன்றைக்கி நாம் என்னென்ன செஞ்சோமோ அதை விஷயத்தை பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அப்புறம் அருளப்பார் வெப்பன குலஸ்தரான் அம்மாழ்வார் அருளப்பார் எம்பெருமானார் அருளப்பார் கோவில் பொங்கிராஜான் அருளப்பார் ஸ்ரீ கோவில் மணவாள மாமுனிகள் ஆச்சாரியனுடைய ஞானத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை பிராசனம் பண்ணணும். அதுக்கு ஒரு தனி வட்டில் வச்சுட்டு அதில் தான் நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு நாம் பிராசனம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம திருமாலையில் உள்ளவாளுக்கெல்லாம் அந்த தீர்த்தத்தை பெருமாள் தீர்த்தத்தை சமர்ப்பிச்சுட்டு மறுபடியும் ஒரு தூரம் சேவிச்சுட்டு வாகி திருநாமங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு அப்புறம் ஆச்சாரியன் தனியனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் காயமாச்சா மஷேந்திரேர்வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே ஸ்வபாவா கரோமி எத்தியது சகலம் வரஸ்மே நாராயணா இது சமர்ப்பயாமின்னு சொல்லி கடைசியில் ஒரு உடனே தீர்த்தத்தை பெருமாள் கிட்ட சமர்ப்பிச்சுட்டு அப்படியே சேவிச்சுட்டு
அப்புறம் திருவடி இருந்தால் ஆச்சாரியன் திருவடி நம்ம வந்து தனியாக அதுக்கு தனியாக நம்ம வந்து ஒரு விசேஷமாக நம்ம வந்து நித்தியம் ஸ்ரீபாத தீர்த்தம் எடுத்துக்கணும். அந்த தீர்த்தத்தையும் நம்ம ஸ்வீகரிச்சுட்டு அதுக்கப்புறம் திருக்காப்பு பண்ணிவிட்டு இது பண்ணுவோம். இதுதான் லகு திருவாராதன கிரமம். இதே நம்ம அந்த தாசம்